إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நியத்திலே அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனை பரப்புவதற்காக, தீனுடைய வேலையை செய்வதற்காக லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கின்றார். அதிலே குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்திருப்பதை நாம் அறிந்த ஒன்றுதான். அதிலே ஒரு நபிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன், இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு முதல் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் தெரியும். பெருநாள் என்ற காலையிலே ரேடியோவிலே, இப்போ நம்ம ரேடியோ பார்க்கறது இல்லை, ஆனால் ரேடியோவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் பேசப்படுகின்றது. நான் கேட்டிருக்கின்றேன். பெருநாள் அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் பெருநாள் அன்னைக்கு காலையில் ரேடியோவில் பேசுகிறான். இப்ராஹிமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், அவருடைய மனைவி, பிள்ளைகள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் பிறந்தது முதல் கொண்டு அவர்கள் வஃபாத் ஆகும் வரை, அன்னலார் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் ரேடியோவிலே பேசப்படுகின்றது. அது மட்டுமல்ல,
பெருநாள் அன்று நீங்கள் பத்திரிகையை திறந்து பாருங்கள். அந்த பத்திரிகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மட்டும் இப்ராஹிம் நபியின் வாழ்க்கை வரலாறுகள் தெரியவில்லை. உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்தி வைத்திருக்கின்றான். சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்த, அவருடைய கண்ணியத்தை உயர்த்த காரணம் என்ன? அந்த காரணம் தான் நமக்கு மிக முக்கியமானது. வரலாறுகள் நமக்கு தெரியும். ஹஜ் செய்து விட்டோம், குர்பான் கொடுத்து விட்டோம், இபாதத் எல்லாம் முடிந்து விட்டது, அதுதானே. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் அந்த புனித நபியை அல்லாஹ் உயர்த்தினான்? இவ்வளவு உயர்த்த காரணம் என்ன? அந்த காரணத்தை சகோதரர்களை நாம் தேடி கண்டுபிடித்து அந்த காரணத்தை நமக்குள் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அதுதான் நமக்கு முக்கியமானது. அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்கிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் ஐபரத்துன் லிஉலில் அல்பாப் என்று அல்லாஹ் சொல்கிறான். அறிவுடைய மக்களுக்கு, ஐபரத்துன் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு நபிமார்களுடைய வாழ்க்கையிலே அழகிய பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் ஐபரத்துன் லிஉலில் அல்பாப். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் தஆலா பேசிக்கொண்டு இந்த வார்த்தையுடன் அல்லாஹ் தஆலா அந்த சூராவை முடித்து விடுவார். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் ஐபரத்துன் லிஉலில் அல்பாப். அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, ஞானமுள்ள மக்களுக்கு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலே அழகிய பாடம் படிப்பனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். சொந்த ஊரை விட்டு மக்காவிற்கு வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வியாபாரம் செய்வதற்கில்லை, மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். இஸ்லாத்திற்காக தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு மக்காவை நோக்கி வருகின்றார்கள். சொந்த நாட்டில் கடுமையான இணை வைப்புகள், ஷிர்க்குகள் நிறைந்து காணப்படுகின்றது. தந்தையிடத்தில் சொல்கிறார்கள், தந்தையே ஒரு பூசாரியாக இருக்கிறார், பூசாரி. தந்தையிடத்தில் சொல்கிறார்கள். குர்ஆனுடைய செய்தி, சூரா மரியம் என்ற அத்தியாயத்தை திறந்து பாருங்கள். இது காலி அபீஹி அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுபஸிரு வலா யுக்னி அன்கி ஷைஆ. தந்தை அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தைக்கு சொர்க்கத்திற்குண்டான அழைப்பை விடுகிறார்கள். தந்தையும் சொர்க்கத்திற்கு வர வேண்டும், சொர்க்கத்துடைய அழைப்பை விடுகிறார்கள். தந்தையை கேட்காத ஒன்றையும் பார்க்காத ஒன்றையும், தனக்கென்ற எந்த நன்மையும் செய்யாத கற்களை வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். உடனே தந்தையின் பதில், قال أراغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا. மீண்டும் ஒரு முறை இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்னிடத்தில் நீ பிரச்சாரம் செய்தால் கல் எடுத்து எரிந்தே உண்மை நாம் கொன்று விடுவேன் என்று தந்தை சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா இப்ராஹிம் நபிகிட்ட சொல்றாங்க, சும்மா இந்த இஸ்லாம் ஈமான் அதை பற்றி பேசிட்டு இருந்தா கல் எடுத்து உண்மை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சகோதரர்கள், அப்போ கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோபப்படவில்லை, தந்தையின் மீது கோபப்படவில்லை, நீங்க எரிங்க பார்த்துருவோம் என்றெல்லாம் பேசவில்லை. என்ன சொன்னார்கள்? قال سلام عليك سأستغفر لك ربي إنه كان بي حفيا. தந்தையே, உங்களுக்கு சாந்தம் உண்டாகட்டும், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். கோபத்தில் பேசுறீங்க. قال سلام عليك, உங்கள் மீது சாந்தம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார். سأستغفر لك ربي, உங்களுக்கான அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ்விடத்திலே நான் இஸ்திக்ஃபார், உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நான் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொந்த ஊரை விட்டு மக்காவிற்கு வந்தார்கள். வியாபாரம் செய்ய அல்ல, தொழிலை தொடங்குவதற்கு அல்ல, காசு பணத்தை உண்டாக்க அல்ல. ஏன் மக்காவிற்கு வந்தார்கள்? வந்ததின் நோக்கம் என்ன? அங்கே மக்கா மாநகரம் தூய்மையாக இருக்கின்றது. ஏகத்துவத்திலே, இஸ்லாத்திலே அங்கே தூய்மை, எந்த இணை வைப்பும் இல்லாமல் காபத்துல்லாஹ் இருக்கிறது, எந்த பாவம் இல்லாமல் தூய்மையாக அங்கே இருக்கின்றது. அங்கே சென்று விடுவோம் என்பதற்காக சொந்த நாட்டை விட்டு வருகிறார்கள் மக்கா மாநகரத்திற்கு. சோழர்களே, அங்கே வந்து சில நாட்களிலேயே மீண்டும் அல்லாஹ்வுடைய கட்டளை, இங்கிருந்து புறப்படுங்கள், இங்கிருந்து புறப்படுங்கள். எங்கே புறப்படுவது?
இஸ்லாத்தை சொல்வதற்காக, தீனை சொல்வதற்காக இங்கிருந்து புறப்படுங்கள். அந்த கட்டுப்படுதல் சோழர்கள், அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது, குர்ஆனுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமே எனக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்ன உடனேயே கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய இறைவனுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டேன் என்றார்கள். அந்த கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கின்றோமா யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கின்றோமா? குர்பான் கொடுக்குற அன்னைக்கு பல்வேறு பள்ளிகளை காணும், அதுதானே? குர்பானை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ஒவ்வொரு அசருக்கு காணும். அன்று பெருநாள் என்று நம்முடைய தொழுகை நிலைமை என்ன? வசதி வந்து விட்டது, ஹஜ்ஜி செய்யக்கூடிய வசதி வந்து விட்டது, ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உள்ளத்தில் வருகின்றதா? அதற்காக தயாரிப்பிலே நாம் சென்று விட்டோமா யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வசதி வந்துருச்சா கிளம்புகிறான், அதுதானே? எத்தனை மக்கள் சென்றோம் யோசித்து பாருங்கள். ஹஜ்ஜிக்கு 50 லட்சம் 1 கோடியே தேவை. கவர்மெண்ட்ல போறதா இருந்தால் 5 லட்ச ரூபா போதும், பிரைவேட்ல போற மாதிரி இருந்தால் 6 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுகிறது. அந்த பொருளாதாரம் இருந்தது என்றால் ஹஜ் நம் மீது கடமை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் நாம் வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அதுதான் ஈமான். அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்ததின் காரணத்தால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கண்ணியத்தை உயர்த்தினான். அதுவும் செலவுக்கு காசுலாம் கொடுத்துட்டு போகவில்லை, மளிகை பொருட்கள் ஜாமானெல்லாம் கொடுத்து விட்டு செல்லவில்லை. ஹாஜரா அலை வரலாறு வந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சில ரொட்டி துண்டுகள், அந்த ரொட்டி துண்டுகளை வைத்து எத்தனை நாள் சாப்பிட முடியும் யோசிச்சு பாருங்க. அப்படி போறாங்க, பாலைவனத்தில் யாரும் இல்லை. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், யா சையதி, தலைவரே. மனைவி பாருங்க, கணவனை தலைவரே, யா சையதி, தலைவரே என்று அழைத்து, இதெல்லாம் யுதிஅனா, இப்படி அல்லாஹ் எங்களை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று தாங்களுக்கு கட்டளை போட்டானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நஅம், ஆமா அப்படின்னா. உடனே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான், இதெல்லாம் யுதிஅனா என்றால் செல்லுங்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்றார். அந்த தவக்குல் நம்பிக்கை, அல்லாஹ்வை சார்ந்திருந்த அந்த தவக்குல், அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருப்பது. நம்முடைய காரியத்திற்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ்வை தவிர நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க யார் இருக்கிறா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வை தவிர நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த துன்யாவில் யார் இருக்கிறா யோசிச்சு பாருங்க. யாருமே இல்லை, மக்கால யாருமே இல்லை. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் நபியை தவிர இந்த 2 பேர், அது ஒரு குழந்தை, யாருமே இல்லை. கேட்குறாங்க, இப்ராஹிம் அல்லாஹ் மீது தவக்குல் விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் நம்பிக்கை. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் அப்படி விட்டுட்டு போக சொன்னானா எங்களை? ஆமா அப்படிங்கிறாங்க. இப்போ குதர்க்கம் அது இதுன்னெல்லாம் அவங்க பேசவே இல்லை. எதானே செலவுக்கு ஒன்று 90 தராம போறீங்களே, இப்படி விட்டுட்டு போறீங்களே என்ன ஏதாவது பேசினாங்களா? அவரிடத்தில் இருந்தால் ஈமான் அப்படி. என்னுடைய கணவர் ஒரு நபி, தீனுடைய வேலை செய்கிறார் என்ற ஈமான் இருந்தது அவரிடத்திலே. செலவுக்கு காசு இல்லை, ஜாமான் இல்லை, இப்படி விட்டுட்டு போறீங்களே என்றெல்லாம் எதுவும் பேசவில்லை சகோதரர்களே. இதெல்லாம் யுதிஅனா என்றால் சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த ஈமான் யகீன். ஐசி வார்டில் இருக்கும்போது டாக்டர் என்ன சொல்றாங்க? இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க, அதுதானே? அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். அங்கே அல்லாஹ்வுடைய உதவி, எப்போதும் அல்லாஹ்வுடைய உதவி. கஷ்டமான நேரம், கடுமையான சோதனை, பிரச்சனை, என்ன எதிர்பார்க்கிறோம்? அல்லாஹ்வே, அதுதானே? அம்ம யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ வ யஜ்அலுஹும் குலஃபா அல்-அர்த் அஇலாஹும் மஅல்லாஹ். கஷ்டமான நேரத்திலே வ யக்ஷிஃபு ஸூ, அல்லாஹ்வை தவிர யாரால் அந்த கஷ்டத்தை நீக்க முடியும்? அதுதானே? கஷ்டமான நேரத்தில், கடுமையான சோதனையின் நேரத்திலே வ யக்ஷிஃபு ஸூ, அல்லாஹ்வை தவிர யாரால் அந்த கஷ்டத்தை நீக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர யாராலும் முடியாது. அதுதானே? அல்லாஹ்வால் தவிர யாராலும் அந்த சிரமத்தை நீக்கவே முடியாது. சொன்ன அந்த தவக்குல், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த அந்த தவக்குல் நம்பிக்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசுதான் ஜம்சம் என்ற நீர்.
வேறு எதுவுமே இல்லை. ரொட்டி துண்டு அது அன்னைக்கே தீர்ந்து போயிடும். தண்ணியும் இல்லை. அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த தவக்குல், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது மட்டும் சார்ந்து அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ்வின் மீது தவக்குல் கொண்டார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் ஃபஹுவ ஹஸ்புஹ், அவர்களுக்கு நானே போதுமானவன். சௌரில் அந்த தவக்குலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு தான் கியாமத்து நாள் வரை கிடைத்த மிகப்பெரிய பரிசு தான் அந்த ஜம்சம் என்ற அந்த நீர். எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. எத்தனை வருடங்களாக இன்னைக்கு நாளைக்கு மற்ற நாளைக்கு கியாமத்து நாள் வரை சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க, உலகத்தில் ஜம்சம் நீரை போன்ற ஒரு நீர் கிடையாது, ஒரு புனித நீர் கிடையாது துனியால. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான், சைனா, ரஷ்யா எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த நீரை சயின்டிஸ்டுகள் ஆய்வு செய்து பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறில் எழுதப்பட்டிருக்கின்றது. மோட்டர் போடுறதில்லை, போர் போடுறதில்லை, அது வாட்டுக்கு வருகிறது பரக்கத். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ தவக்குல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பரக்கத்தாக ஆக்கிவிட்டான். ஏன் சோழர்கள், ஏன் நல்லா பரக்கத்தாக ஆக்க வேண்டும்? ஏன் அந்த ஈமான், இஸ்லாத்திற்காக பாடுபட்டதின் அந்த உழைப்பு, அல்லாஹ்வின் மீது அந்த தவக்குல். சஃபா மருவா ஓடினார்களா இல்லையா? எதுக்கு ஓடுறாங்க? தண்ணீரை தேடி. தண்ணீர் இல்லை, துஆ பண்றாங்க, அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, ஓடுறாங்க. இன்னைக்கு அல்லாஹ் எப்படி ஆக்கிவிட்டான்? நீ ஹஜ் உம்ராக்கு போறியா, நீ யாராக இருந்தாலும் சரி, எப்படி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடுனாங்களோ அதே மாதிரி நீயும் ஓடியே தான் ஆகணும். நீ மிஸ்கீனாரு, நீ படிச்சிரு, பட்டதாரியாரு, அரசியல்வாதியாரு, பெரிய ஆசிரியராரு, உலகத்தில் நீ என்ன வேணா இருந்தாலும் சரி, நீ ஹஜ் உம்ராக்கு வந்தா அவங்க எப்படி அன்னைக்கு ஓடுனாங்களோ அதே மாதிரி நீயும் ஓடியே ஆக வேண்டும். ஹஜ்ஜுக்கு கூட அது கடமை. ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யும் பொழுது ஹஜ் அதோடைய தவாஃபை முடிச்சு நேரம் இங்கே தான் போயிடணும், சஃபா மருவாக்கு போய் ஆக வேண்டும். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். மக்காவிற்கு சென்றவர்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான மலைகள் அதுதானே. ஜித்தா ஏர்போர்ட்லேருந்து மக்கா போய் இறங்குற வரை எத்தனை மலைகளை பார்க்கின்றோம். ஆனால் எந்த மலையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சி என்று சொல்லவே இல்லை குர்ஆனிலே. நூற்றுக்கணக்கான மலைகள், எந்த மலையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சி என்று சொல்வதில்லை, சஃபா மர்வா மலையை தவிர. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? அவர்கள் ஓடியதன் காரணத்தால் மட்டும்தான். வேற அந்த மலையில் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, அதுதானே. அவர்கள் ஓடிய ஒரே காரணம் அது என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. நீ ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போறியா, அவங்க ஓடுன மாதிரி நீ ஓடியே ஆகணும். உம்ராக்கு போனாலும் அவங்க ஓடணும், ஹஜ்ஜுக்கு போனாலும் நீ ஓடணும். இந்த ஹஜ்ஜுக்கு போறவங்க இந்த ஜமரத்தில் கல் தூக்கி வீசுவாங்கல்ல, அது கூட முடியாட்டி யார்கிட்ட கொடுத்தா போய் வீசிடுவோம். அதுதானே இஸ்லாத்து சலுகை இருக்கு. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், நம்மளால முடியல, உடம்பு சரியில்லை, காய்ச்சலாக இருக்குது, படுத்த படிக்கையாக இருக்கும், யார்கிட்ட கல் எடுத்து கொடுத்தா அவங்க பேரில் வீசியிருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சஃபா மருவாக்கு அப்படி இல்லை. சஃபா மருவாக்கு அப்படி இல்லை. உன்னால் ஓடு, நட, ஓடு, முடியலையா வீல் சேர் வச்சு கூட்டிகிட்டு போக சொல்லு. அங்கே ஆள் இருக்கிறான், மற்றவங்க செஞ்சால் அது சரியாகாது, நீங்கள் தானே அதை செய்ய வேண்டும். மௌத்தாயிட்டா அந்த கணக்கு வேறு. மௌத்தானவங்களுக்கு நம்ம ஹஜ் உம்ரா செய்கிறோன்னா பிறர் செய்யலாம், பிறர் அந்த இபாதத்தை எல்லாம் செய்து விடலாம், அல்லாஹ் கூலி தந்து விடுவான். ஆனால் நம்ம அங்கே போய் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்குன்னு போயாச்சு, உடம்பு சரியில்லை, எப்படியாவது நீ போய் தான் ஆகணும். எப்படியாவதுன்னா எப்படியாவது வீல் சேர் வச்சாவது சஃபா மருவாக்கு நீ போய் தான் ஆகணும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை பாருங்க. சொல்லு, ஏன் அந்த குடும்பத்தை அல்லாஹ் நேசித்து விட்டான், அந்த குடும்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசித்து விட்டான். சகோதரர்களே, அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு மக்களை அழைக்கும் பொழுது யாருமே இல்லை மக்கால, உடனே செய்தார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு அழைப்பு கொடுத்தார்கள். வஅதின் ஃபின்னாஸ் பில் ஹஜ்
يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. நபியே, மக்களை ஹஜ்ஜுக்கு அழையுங்கள். வெகு தூரத்தில் அவர்கள் மெலிந்த குதிரையிலே ஒட்டகத்திலே வருவார்கள் என்னுடைய வீட்டை தவாஃப் செய்வதற்கு. அன்னைக்கு இப்ராஹிம் நபி சொல்லும்போது அங்கே யாருமே இல்லை. அவங்க நினைச்சாங்களா, என்னடா யாருமே இல்லை, எப்படி போய் கூப்பிடுறது நினைச்சாங்களா? அந்த அழைப்பு சகோதரர்களை, இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு 25 லட்சம் பேர் சென்றுள்ளார்கள். 25 லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்றுள்ளார்கள். அந்த அழைப்பு யோசிச்சு பாருங்க. அந்த கட்டுப்படுது. அல்லாஹ் சொல்லிவிட்டான். மாடு வாங்கி அல்லது ஆடு வாங்கி ஒட்டகம் வாங்கி வளர்த்து அது இன்னெல்லாம் சாப்பிடுமோ எல்லாம் ஊட்டி விட்டு அதை குளிப்பாட்டி அதோட இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு முத்தமெல்லாம் கொடுத்து இப்படி பாசமாக நேசமாக ஹஜ்ஜு பெருநாள் வர வச்சு அதோடைய தொண்டையை கத்தி வைக்கும்போது அழகு வந்துச்சா இல்லையா? வர வேண்டும். நாளைக்கு பெருநாள் நைட்டு வாங்கிட்டு போனவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தண்ணி மட்டும் இப்படி வச்சு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு புல்லு கூட வாங்கி போட்டுருக்க மாட்டாங்க. வாங்கி போட்டு யாரும் சொல்லியிருப்பாங்க, காலையில் அறுக்கிறதுக்கு தான்டா, எதுக்குடா புல்லு வாங்கி போட்டுட்ருக்கிற? அப்போ ராம பூரா நமக்கு எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இது என்ன இது அதுதானே? இங்கேருந்து சவுண்டு வந்துருக்கும். காலையில் அறுக்கு போகிற பேர் புல்லுகளெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற சாமுடு தண்ணி மட்டும் வையாது, வேணால் குடிச்சுக்கிட்டோம். இது என்ன சகோதரர்? இது ஒரு மாதம் 3 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கி நேசம் பாசமெல்லாம் காட்டி வெளியெல்லாம் அப்படியே கூட்டிட்டு போய் தொண்டையில் கத்தி வைக்கும்போது அழுகு வந்துச்சு பாருங்க. அதுதான் தியாகம். அதை கட்டி பிடிக்கும் போதே நமக்கு அழுகு இருந்து நம்ம அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம், யா அல்லாஹ் நீ சொன்னனால தானே அறுக்கிறேன், அதுதானே? இல்லாட்டி நான் இதை வளர்த்திருப்பேன், யா அல்லாஹ் என் கூடையே வச்சு வீட்டிலே வச்சு இதை நான் வளர்த்திருப்பேன். அறுக்க மனதுமில்லை, நீ சொன்னா என்ற ஒரே கட்டளைக்காகவே நான் அறுக்க போகிறேன். அந்த வார்த்தை தான் சொல்ல ஈமான். வேற யார்கிட்டயே பேசுகிறோமா? வேற யாரிடத்தையும் அப்போ நம்ம பேசுறது இல்லை. மனைவிட்ட பேசுறது இல்லை, மக்கள்கிட்ட பேசுறது இல்லை, டைரக்ட் அல்லாஹ்ட்ட பேசுகிறோம். அல்லாஹ் நீ சொன்னா என்பதற்காகவே தான் நான் அறுக்கிறேன், இல்லை என்றால் நான் அறுக்க மாட்டேன், நான் வளர்த்திருப்பேன் இந்த குர்ஆனையை. அதுதானே? அறுத்த உடனே அழுகிறோம், அந்த இடத்தை பார்க்கும்போது அழுகிறோம். அது அந்த கவலை, அதுதான் ஈமான். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாங்கள் வச்சு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலஹு தக்வா மின்கும். நீ பெரிய மாட்டாரு, பெரிய ஆட்டாரு, கறி கொடு, பெரிய கறி, அதெல்லாம் இல்லை. அதுதானே இஸ்லாம் கொடுக்க சொல்கிறது. பாரிசல் ஃபகீர், நீ சாப்பிட மற்றவங்களுக்கு கொடுங்க. ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? அழுத பார்த்தீங்களா? இந்த அழுதையில் ஈமான் என்ற பேசுனியா இல்லையா? நான் சொன்னேன் என்பதற்காக அறுத்தாயே, அதுதான் என்னை வந்து அடையும். அந்த ஈமான் தக்குவா தான் என்னை வந்து அடையும், வேற எதுவும் அடையாது. சில யோசிப்பா, நமக்கே அப்படி அவ்வளோ கவலையாக இருந்துச்சு அப்படின்னா, அதுதானே அவ்வளோ கவலையாக இருக்கு அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது அவங்களுக்கு 90 வயசு கழிச்சு தான் இஸ்மாயில் நபி பிறக்கிறாங்க. இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சுதான் இஸ்ஹாக் நபி பிறக்கிறாங்க. இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சுதான் இஸ்ஹாக் நபியே பிறக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்குள்ள இப்ராஹிம் நபிக்கு 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த குர்பானுடைய சம்பவம் எல்லாம் நடக்கும்போது இப்ராஹிம் நபிக்கு 100 மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இருந்தது அங்கே இஸ்மாயில் நபி தான். இத்தனை வருஷம் கழிச்சு இஸ்மாயில் நபி பிறந்திருக்கிறாங்க. எதையாவது யோசிச்சாங்களா? இல்லை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமாவது ஏதாவது குறுக்க ஏதாவது பேசுனாங்களா? எதுவும் இல்லையே. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொல்லிட்டு அவ்வளோதான், அல்லாஹ் சொல்லிட்டு அவ்வளோதான், அல்லாஹ் சொல்லிவிட்டானா அவ்வளவுதான். மினாங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகிறான். ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? ஹஜ்ஜு செய்யணுமா, பிறகு 8 நீ மினாக்கு தான் போகணும். அந்த மினாவுடைய இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபியை கூட்டிட்டு போய் படுக்க வச்சாங்க குர்பான் கொடுக்குறதுக்காக. சொல்ல எப்படிப்பட்ட கட்டுப்படுதல் அந்த கட்டுப்படுதல் மட்டும் இருக்கா? நம்ம வாய் நிறைய இஸ்லாம் பேசுகிறோம், வாய் நிறைய ஈமான் பேசுகிறோம், செயல் ஃபஜ்ர் தொழுகையிலேயே இல்லை ஈமான் இருக்கா? வாய் நிறைய பேசுறது, உட்காந்து விடிய உட்காந்து ஈமானை பற்றி பேசுவார், தொழுகை பற்றி பேசுவார், மக்கா மதீனா பற்றி பேசுவார், இப்ராஹிம் நபி வரலாறு பேசுவார், குர்பானை பற்றி பேசுவார். ஆனால் ஃபஜ்ருக்கு நல்ல குரட்டோடு தூங்கல். இன்னும் ஈமான் இன்னும் பாடம் பெற்றோம், இன்னும் படிப்படை பெற்றோம். நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுல இன்னும் இல்லை. ஹஜ் பெருநா முடிச்சு நல்லா கறி சாப்பிட்டாச்சா, பெருநா முடிஞ்சு அவ்வளோதான். மறுநாளே ஃபஜ்ர் இல்லை, அன்னைக்கே தொழுகை இல்லை.
தொழுகை இருந்தது. இந்த மொஹல்லாவில் இருக்கிற எல்லாம் கரெக்டாக தொழுது வந்தால் இந்த முபஷிர் பள்ளியே பத்தாது. முத்துமா யோசிச்சு பாருங்க. நீ மேலே மேலே கேட்டு அங்கே இடம் வாங்கி இங்கே விட அதுதானே சொல்ல இல்லை. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியதி, அல்லாஹ்வே என்னையும் என்னுடைய மக்களையும் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. இன்னைக்கு எப்படி இருக்கு சூழ்நிலை? அத்தா தொழுதா பையன் தொழுகிறது இல்லை, பையன் தொழுதா அத்தா தொழுகிறது இல்லை. இன்னைக்கு அப்படிதான் குடும்பத்துடைய நிலை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எங்கள் மகன்கிட்ட தொழுவு சொல்லாமல்ல, நீ சொல்லி கேட்கவா போகிறான், தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், நீ சொல்லி கேட்கவா போகிறான், இப்படி சொல்லி சொல்லி தான் எல்லாம் வழி தவறி போயிடுறான். இன்னைக்கு கால சூழ்நிலை சொல்ல ரொம்ப மோசமாக இருக்கு. இப்ராஹிம் நபி செஞ்ச நபிமார்களுடைய அழைப்பு பணி, தீனுடைய பிரச்சாரம் நம்ம செய்யலைன்னு வச்சுக்கோங்க, வரக்கூடிய காலத்தின் நிலைமை மிக மோசமாக போயிடும். இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல இருக்க நிறைய பேர் இந்த காதியானியில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியா சொல்லிடுச்சு காதியானி பக்கா காஃபிர்னு சொல்லி. பக்கா காஃபிர் ராபித்தத்துல் ஆலம்ங்கிற யூனிவர்சிட்டி மக்கால, அந்த யூனிவர்சிட்டியில் சில வருடத்துக்கு முன்னாடியே ஃபத்வா கொடுத்துட்டாங்க, காதியானிகள் பக்கா காஃபிர்கள், அவங்க உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவங்கள விலக்கி விட்டுருங்க, நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே கலந்துக்காதீங்க, அவங்க காஃபிர் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அறியாமல் சில மக்கள் அவங்க ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. மார்க்கு தெரிஞ்சு அவன்கிட்ட ஒரு மாதிரி பேசுவான், மார்க்கு தெரியாட்டி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசி பேசி நிறைய பேர்த்து அந்த காதியானுக்குள்ளே இழுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அஹ்லே குர்ஆன் ஒரு கூட்டம் இருக்குது. அவங்கள அஹ்லே குர்ஆன் கூட சொல்லக்கூடாது, கராரத்துல் குர்ஆன், குர்ஆனை மறுக்கக்கூடியவர்கள், அது இதுன்னு பேசி நிறைய இளைஞர்கள் எல்லாம் வழி தவற சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய இளைஞர்கள் தீக்காவோட சிந்தனையில் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலை பற்றி இழிவாக பேசுவது, ஆனால் பேர் முஸ்லீமாக இருக்கும், எந்த பள்ளியிலையும் பார்க்கவே முடியாது. முஹல்லாவில் தான் குடியிருப்பாங்க, ஜும்மாவும் இல்லை, பெருநா இல்லை, ஒன்றும் இல்லை, ஈமானும் இல்லை, ஒன்றும் இல்லை, பேரில் மட்டும் நபிமார்களுடைய பேர் சஹாபாக்கள் பேர் இருக்கும். பேசிச்சுன்னா அல்லாஹ் ரசூலை பற்றி இழிவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. பார்த்தீங்களா எப்படி கால சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களெல்லாம் திருத்துவது நம்பிய கடமை இல்லையா? யாரோ எப்படியோ போயிட்டு போட்டோம் என்று விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை சோழர்கள். யாரோ அவன் தொழுதா என்ன, தொழுகாமல் இருந்த, அவன் காதியானி போனா என்ன, கராரத்துல் குர்ஆன் போனா என்ன, அவன் கோயிலுக்கு போனா, சர்ச்சுக்கு போனா என்ன, அவன் யாரு கூட போய் எக்கேடு கெட்ட எனக்கு என்ன என்று விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி சஹாபாக்கள் அப்படி விட்டுருந்தா இங்கே ஒரு பள்ளிவாசல் நம்ம இங்கே முஸ்லீமாக உட்கார்ந்துருக்க முடியுமா? மக்காவிலிருந்து கடல் வழியாக வந்து நாடு நாடாக வந்து இஸ்லாத்தை பரப்பினார்களே, இலங்கை, கேரளா, பாம்பே போன்ற பல இடங்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு சுற்றி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வந்தார்களே, அவர்கள் மட்டும் வரவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அவ்வளோ கஷ்டப்பட்டு கடல்லாம் சாதாரண விஷயமா? கடலில் ஒரு அரை மணி நேரம் போட்டில் போகிறக்குள்ள 10,000 தானே கடல். அன்றைக்கி சாதா படகு, நாடு நாடாக வந்தார்களே. இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன்ட்ட தொழு டைம் ஆச்சு, வா தொழுவு போலாம் தட்டி கூப்பிட்ற கூட நம்ம யோசிக்கிறோம். நம்ம எழுதி ஃபஜருக்கு வர்றோம், எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, லைட்டை போட்டு எந்திரி வா ஃபஜருக்கு, எந்திரி தூங்கினது போதும் சொல்கிறத கூட சங்கடப்படுறோம். அப்படி கூப்பிட்டு விட்டா சவுண்டு வரும், வேறு சவுண்டு, வேறு இடத்துலேருந்து சவுண்டு வரும். தூங்கிட்டு விடுங்க, ஸ்கூலில் திறந்துருச்சல்ல, அவன் 7:30 தான் எணிப்பான். ஸ்கூலெல்லாம் திறந்துச்சல், அவன் 7:30 தான் எணிப்பான். எணிச்ச பிறகு நைட்டு வர தூக்கம் இருக்காது, தூங்கிட்டு விடுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. இப்படி இருந்தால் குடும்பம் எப்படி விலகும்? நாளைக்கு ஏதோ ஷைத்தான் மூலமா அப்படி வழிகிட்டு போகிறக்கு வழி இருக்கா இல்லையா? இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா? சோழர்களை பாதுகாக்க வேண்டும். நபிமார்கள் செஞ்ச பணி இதுதான், தீனுடைய வேலை. இப்ராஹிம் நபியை அல்லாஹ் ஏன் உயர்த்தினான்? தீனுக்கு வேலை செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டாங்க, தீனுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். அப்படிப்பட்ட பணியை நாமும் செய்தால் தான் சோழர்களை இன்மையிலும் ஆகிரத்தும் முழுமையான வெற்றியை பெற முடியும். அப்படிப்பட்ட நிறைவான ஈமானையும் தக்வாவையும் மார்க்கத்திற்காக பணி செய்கின்ற மக்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும்.
அல்லாஹ் தஆலா நமக்கு இஸ்லாத்தை அன்பளிப்பு செய்திருக்கிறான். எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்முடைய பெற்றோர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு இலகுவாக தீனை அன்பளிப்பு செய்திருக்கிறான். இப்படிப்பட்ட உண்மையான மார்க்கத்திற்கு நான் என்ன பங்களிப்பு செய்தேன், இஸ்லாத்திற்காக நான் என்ன பங்களிப்பு நான் செய்திருக்கின்றேன், இஸ்லாமிய வெற்றிக்காக இஸ்லாத்துடைய வெற்றிக்காக நான் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் நான் சொல்கிறேன், இஸ்லாத்துக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம். நம்ம சொல்லுவோம்ல, மனைவி மக்களுக்காக அது செஞ்சிருக்கிறேன் இதை செஞ்சிருக்கிறேன்ட்டு. அதே மாதிரி இஸ்லாத்திற்காக நான் ஒவ்வொருத்தருடைய பங்கு, நான் 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 இஸ்லாத்திற்காக என்ன செய்திருக்கிறேன். 10 பேர்த்து தொழுகையாளியாக நான் உருவாக்கி இருக்கிறேனா, இஸ்லாம் அல்லாதவர்களை 10 பேர்த்துக்கு நான் கலிமா சொல்லி கொடுத்துருக்கிறேனா, 2 பேர்த்துக்கு குர்ஆன் சொல்லி கொடுத்துருக்கிறேனா, ஒரு 10 பேர்த்து நான் ஹராமில் இருந்த 10 பேர்த்தை நான் சீர்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைத்து வந்திருக்கிறேனா என்பதை சிந்திக்க கட்டாய கடமைப்பட்டிருக்கிறேன். இஸ்மாயில் நபி எப்படிப்பட்ட நபி? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வذ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான ஸாதிகல் வஅத் வ கான ரசூலன் நபிய்யா. நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குர்ஆனிலே இஸ்மாயில் நபியை நினைவு கூறுங்கள். அவ்வளவு பெரிய விஷயம். குர்ஆனிலே இஸ்மாயில் நபியை நினைவு கூறுங்கள், அவருடைய பணியை நினைவு கூறுங்கள். அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், இஸ்மாயில் நபியுடைய பணி என்ன தெரியுமா? وَكَانَ يَأْمُرُ أَهْلَهُ بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ وَكَانَ عِندَ رَبِّهِ مَرْضِيًّا. மக்களை தொழுகையின் பக்கம் அழைத்தார்கள், ஜகாத் கொடுக்கும்படி ஏவினார்கள். وَكَانَ عِندَ رَبِّهِ مَرْضِيًّا, ஆகவே அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தார்கள். சோழர்களே, உங்களுடைய மக்கள் எல்லாம் தாயிகளாக உருவாக்குங்கள், ஆலிம்களாக உருவாக்குங்கள், ஹாஃபிதுகளாக உருவாக்குங்கள், டாக்டராக உருவாக்குங்கள், பெரிய PhD பட்டதாரியாக உருவாக்குங்கள், அதே பட்டதாரி ஆலிமாக உருவாக்குங்கள். அவர் துனியாக்காக பாடுபடட்டும், ஆখিরাத்திற்காக பாடுபடட்டும், தீனுக்காக பாடுபடட்டும். உருவாக்க வேண்டும். ஆலிம்களை ஹாஃபிதுகளை உருவாக்குங்கள். உங்களுடைய பிள்ளைகளை இப்போது நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அல்ல 3 பிள்ளைகளை ஆலிம் ஹாஃபிதுகளை உருவாக்குங்கள். பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. நீங்கள் கோயம்புத்தூர்லேயே எல்லாம் வந்துருச்சா இல்லையா? நாங்கள் ஓதுற காலத்தில் கோயம்புத்தூரில் ஹிஃபுல் மதரசாவே கிடையாது. கோயம்புத்தூரில் ஹிஃபுல் மதரசாவே இல்லை. இன்றைக்கி பார்ட் டைம் ஹிஃபுல் மதரசா இருக்கா இல்லையா? முபஷிர் பள்ளியில் நடக்குது, அங்கே மாலிகுல் முல்கில் நடக்குது, முஸ்லீமில் காலையிலேருந்து சாயங்காலம் ஸ்கூல் மாதிரி ஹிஃபுல் மதரசா நடக்குது, அலமீன் காலையில் பெண்கள் ஹிஃபுல் மதரசா நடக்குது, ஆலிம் மதரசா நடக்குது. வெளியூருக்கே போய் தீனை படிக்க வேண்டாம். இன்றைக்கி எல்லாம் வெளியூருக்கு போய் தீனை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா மதரசாவும் இங்கேயே வந்துருச்சு. ஆலிம் மதரசாவுக்கு மட்டும் சில இளைஞர்கள் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதுவும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் கோயம்புத்தூரில் அதுவும் வந்துடும். அதுதானே? இவ்வளவு இலகுவாக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டு, இல்லை என் மகனுக்கு இந்த கல்வியெல்லாம் செட் ஆகாது, அவன் லண்டனுக்கு போய் அந்த டிகிரி படித்தாதான் அப்படின்னா, இந்த மூளையை கொடுத்தது யார் சகோதரர்களே? இந்த இதயத்தை கொடுத்தது யார்? இந்த மூளையிலும் இதயத்திலையும் குர்ஆன் சுன்னாவை எல்லாம் விட்டுட்டு பாக்கி எல்லா பலாயும் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்குமா? அதுதானே? இந்த மூளையில இதயத்தை கொடுத்தது யாரு? நம்மளா உருவாக்கணும். இந்த 2ஐயும் கொடுத்தது அல்லாஹ். இந்த 2 வச்சு அல்ஹம்துலில்லாஹ் துனியா போயிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவியில, அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த 2ஐயும் கொடுத்து அல்லாஹ் நம்ம குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி படிக்காம மற்ற பலாக்களை எல்லாம் ஏற்றி வச்ச மறுமையில போய் பதில் சொல்ல வேண்டாமா? அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅன் இல்மிஹி மின் ஐன அன்ஃபக. உனக்கு துனியாவில் அல்லாஹ் அறிவு கொடுத்தானா இல்லையா? உனக்கு துனியாவில் அல்லாஹ் அறிவு கொடுத்தானா இல்லையா? இவ்வளோ போட்டால் அவ்வளோ எடுக்கலாம், இவ்வளோ போட்டால் இவ்வளோ எடுக்கலாம், அதில் இவ்வளோ போடு, அதில் இவ்வளோ போடு, இவ்வளோ இருக்கான்னு சொல்லி இவ்வளோ சிந்தித்தாயே, உன்னுடைய அறிவை பற்றி அல்லாஹ் மறுமையில் விசாரணை செய்கின்றான். உன்னுடைய அறிவை வைத்து நீ தீனை எவ்வளவு படித்தாய், தீனுக்காக எவ்வளவு சேவை செய்தாய் என்பதை அல்லாஹ் மறுமையில் விசாரித்தான். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிற இந்த உரையை, இப்ராஹிம் நபி அந்த ஈமான், அந்த தக்குவா, அந்த மார்க்கத்திற்காக துனியாவுடைய அர்ப்பணிப்பு, காபத்துல்லா கட்டி நிறைய துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். காபத்துல்லா கட்டியாச்சு. கட்டி அங்கே நிறைய துவா செய்கிறாங்க. அந்த துவாலாம் சூரா பக்ரால இப்ராஹிம்லேயும் வருது. அதில் ஒரு துவான்னு தெரியுமா? யா அல்லாஹ்,
இந்த காபாவுடைய பணியை நிறைவு செய்து விட்டோம், எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஊருக்கு நீ ஒரு நபியை அனுப்ப வேண்டும். இப்ராஹிம் நபி கேட்ட துவா, இந்த ஊருக்கு நீ ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும். அந்த நபியுடைய கரத்திலே ஒரு வேதத்தை கொடுக்க வேண்டும். அந்த வேதத்தை அந்த நபி மக்களுக்கு ஓதி காட்டி மக்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை கபூல் செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திலிருந்தே ஒருவரை மக்கமா நகரத்திற்கு நபியாக அனுப்புகிறார். அவர்கள்தான் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு மேலே இன்னும் சொல்ற சிறப்பு வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மற்றொன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகளில் இருந்து வந்தவர்கள் தான் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தால் மக்களுக்கு ஓதினார்கள், மக்களை தூய்மைப்படுத்தினார்கள். வரலாறுகள் நமக்கு தெரியும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கப்பணி செய்ததினால்தான் நபிமார்களுடைய எண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தினான் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பாடம் படிப்பனை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். இரண்டாவது தீனுக்காக உழைத்தார்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள். அவருடைய குடும்பமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களின் குடும்பமாக ஆக்கினான் என்பதைத்தான் வரலாறுகள் நமக்கு அழகிய பாடத்தை சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியத்து வையுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஹாஃபிதுகளாக உருவாக்க வேண்டும் என்று நியத்து வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு தொழுதுவிட்டு செல்லுங்கள். மார்க்கப்பணி என்பது அவசியமான சகோதரர்களே. மார்க்கப்பணியை விட்டுவிட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வல யன்சுரன்னல்லாஹு மை யன்சுரு, என்னுடைய தீனுக்காக நீங்கள் உழைத்தால் பாடுபட்டால் சத்தியமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், தீனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தீனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிறருடைய வாழ்க்கையில தீனை கொண்டு போய் சேருங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் யஹ்ஃபதுக், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். கபருடைய அஸாபிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். துனியாவுடைய கடுமையான சோதனையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்பதாக அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, தீனின் அடிப்படையில் இறுதி மூச்சு வரை வாழ்ந்து அதே நிலையில் கலிமா சொன்ன நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனைத்து நபிமார்களுக்கு மத்தியிலும் ஒருவராக அமருகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அஸாபிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நமது பெற்றோர்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் இபாதத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. அருளுக்குரிய மழையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது பொழிய செய்வானாக. காசா, பாலஸ்தீனம், ரஃபா இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் அனைத்து துனியா ஆகிரத்துடைய வளங்களையும் வழங்குவானாக. நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. முஸ்லிம் உம்மத் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றதோ, சிரமப்படுகின்றதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீதும் நம் மீதும் ரஹ்மத் என்ற அருளை பொழிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.